வயல்ல ஆள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காலையில பேக் பண்ணிக்கிட்டு கூடையில எடுத்து வச்சுக்கிட்டு புல்லட்ல வச்சுட்டு கிளம்பியாச்சு. பிஞ்சக்காடு வயல்னு அடிக்கடி வேற வேற பெயர் சொல்லிட்டே இருப்பேன். ரெண்டுமே வேற வேற இடத்துல இருக்கு. வயல்ல இருந்து தான் பிஞ்சக்காடுக்கு தண்ணி போது. சுமார் 1 கிலோமீட்டர் கிட்ட கீழே டிராவல் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஊடால அடிக்கடி வேற பிச்சுட்டு போயிருங்க. அதெல்லாம் தோண்டி எடுத்து ஒட்டி வைக்கிறதா வேலையே. இன்னைக்கு அதிக அளவுல தண்ணிலாம் பிச்சுட்டு 2 3 இடத்துல போயிட்டு இருந்துச்சு. சரி ஒரே தான் வேலையை பத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடை கொண்டு வந்து மாமரத்துல வச்சுட்டு நம்ம வாழைத்தார் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களே, அதை வெட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா நம்ம வந்த வாழைத்தார் இதுதாங்க. அதனால வாழைத்தார ஆசையா வளர்த்தோமே, கடைசியில் நமக்கு இந்த வாழைத்தார் தான் கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு அதை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லா வாழைத்தாரையுமே வித்துட்டாங்க. இதெல்லாம் குருவியெல்லாம் கொத்திட்டு அப்படியே கடந்துச்சு. அதை எதுக்கு வேஸ்ட் பண்ண, நல்லா இருக்க காயெல்லாம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தாரையை வெட்டிட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். சுத்தமாவே பழுக்கல. அதுக்குள்ள இந்த குருவிங்களுக்கெல்லாம் அவ்வளோ பசி போல காயாவே அடிச்சு ஏத்திருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இப்பெல்லாம் நடந்தா கூட தண்ணித்தாக எடுத்துருது. இவ்வளவு பெரிய தாரை வெட்டி கொண்டு வந்திருக்கோம், தண்ணித்தாக எடுக்காதான்னு சொல்லிட்டு கொண்டு வந்த தண்ணியை நானே காலி பண்ணிட்டேன்.